திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் சிவபுராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதன் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் சில வரிகளின் விளக்கத்தை இந்த வீடியோ தொடரில் பார்ப்போம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்பிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். இந்த 4 வரிகளில் மாணிக்கவாசகர் நாம் என்ன எல்லாம் பிறவிகள் எடுத்து அதெல்லாம் ஓய்ந்து அந்தந்த பிறவிகளுக்கான பாவங்களையும் புண்ணியங்களையும் செய்து சிவனை பலமுறை வணங்கி இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். புல்லாக நாம் பிறந்திருக்கின்றோம். நாம் இன்று பாதங்களின் அடியில் போட்டு மிதிக்கின்றோமே, அந்த புல்லாக நாம் பிறந்திருக்கின்றோம். ஒரு ஏதோ ஒரு பிறவியில் இன்று நாம் அதை அவ்வளவு நிகிஷ்டமாக கருதுகின்றோம். அதை தேவையில்லை என்று நாம் அறுத்து தூரே போடுகின்றோம், குப்பையில் கொட்டுகிறோம். அந்த புல்லாக நாம் ஒரு பிறவி எடுத்திருக்கின்றோம். பூடாய், அதனுடன் சிறிய முன்னேற்றமாக சிறு செடியான பூண்டு செடி, அதாக பிறந்திருக்கிறோம். புழுவாய், ஊந்து போகும் புழுவாய். மரமாகி, எந்த உணர்வும் இல்லாத மரம் போல் நிற்கின்ற மரமாகி. பல்விருகமாய், பல்விருகம் என்றால் பல மிருகங்கள், ஒன்றோ இரண்டோ இல்லை, பல மிருகங்களாக, அதில் குரூரமான மிருகங்களாக கூட இருக்கலாம். பல மிருகங்களாய். பறவையாய், அலைந்து திரிந்து பறவையாகி. பாம்பாகி, ஊர்ந்து போகின்ற பாம்பாகி. கல்லாய், எந்த உணர்வும் இல்லாமல் கல்லாக பிறந்திருக்கின்றோம். சில புராணங்களில் முனிவர்கள் சில தேவர்களையோ கந்தர்வர்களையோ சாபமிடுவார்கள், நீ கல்லாக பிறக்க வேண்டும் என்று. அதுபோல் கல்லாக பிறந்திருக்கின்றோம். அதற்கு எந்த உணர்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனிதராய், பல ஜென்மங்கள் மனிதராக கூட பிறந்திருக்கின்றோம். அந்த ஜென்மங்களில் எல்லாம், அந்த பிறவிகளில் எல்லாம் ஆசை அடங்காமல் ஆசையுடனே மரணம் அடைந்து பேயாய் அலைந்திருக்கின்றோம். கணங்களாய், சிவனை அடைவதற்கு அளவுக்கு புண்ணியம் செய்யவும் இல்லை, மனிதனாக பிறப்பது அளவுக்கு பாவம் செய்யவும் இல்லை. அதனால் கணங்களாக கூட பிறந்திருக்கலாம். சாஸ்திரங்கள் கூறுகின்றன, நம் பாவமும் புண்ணியமும் ஒரு சம அளவில் இருந்தால்தான் நம் மனித பிறவி கிடைக்குமா. புண்ணியம் ஓங்கி நின்றால் தேவர்களாக பிறந்து விடுவோம், பாவம் ஓங்கி நின்றால் மிருகங்களாகவும் இதுபோல் புல்லாகவும் புழுவாகவும் பிறந்து விடுவோம். ஓரளவாவது மனித பிறவியில் பாவமும் புண்ணியமும் சமசீராக இருக்குமாம், இது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பிறகு வல்லசுரராகி, அசுரர்களாக, ஆளுமையுடன் அசுரர்களாக இருந்திருக்கின்றோம். அந்த பிறவிகளும் நல்லது செய்யாமல் முனிவராகி முனிவர்களாக பிறந்திருக்கின்றோம். சிவனை அடையும் அளவிற்கு ஞானம் இல்லாததால் தேவர்களாக கூட பிறந்திருக்கலாம். இந்த எடுத்த எந்த ஜென்மத்திலேயுமே பிறவியிலேயுமே நாம் முழு ஞானம் அடையவில்லை. அதுதான் இதன் கருத்து. முழு ஞானம் அடையாததால் தான் இந்த பிறவி நாம் எடுத்திருக்கின்றோம். இதில் மாணிக்கவாசகர் கூறுவதெல்லாம் 2 வகையான பிறவிகள் உண்டு, ஸ்தாவரம் ஜங்கமம் என்று. அதாவது அசையும் பிறவி, அசையா பிறவி. கல், புல், பூண்டு செடி இதெல்லாம் அசையாத பிறவிகள். அதாவது இன்னும் கஷ்டம். பறவை, பாம்பு, புழு, மனிதன், தேவர் இதெல்லாம் அசையும் பிறவி. அசையாத பிறவி என்றால் நம்மால் எங்குமே அசையவே முடியாது, அங்கேதான் நிற்க வேண்டும். அந்த பிறவி முழுவதும், அது எத்தனை வருடமோ தெரியாது.
நாம் சில மரங்களை பார்த்திருக்கின்றோம், 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் பழமையானது என்று கூறுவார்கள். அவ்வளவு நாளும் அந்த மரம் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது. அது பல உயிர்களுக்கு நிழலாக கொடுக்கிறது, பல பிரயோஜனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அதற்கான விமோசனம் 1000 2000 வருடம் வரை வரவில்லை என்றுதானே அர்த்தம். இதுபோல் பல பிறவிகள் நான் பிறந்திருக்கின்றேன். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடிற்றேன் உய்யவென் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. இவ்வாறு பல பிறவிகள் நான் எடுத்து விட்டேன் சிவபெருமானே. இந்த எல்லா பிறவிகளிலும் எனது உடம்பானது அது ஒரு தாவர சங்கமம். பல தாவரங்களினாலும் பல பஞ்சபூதங்களினாலும், தாவரம் என்றால் கெமிக்கல்ஸ் கூட கூறலாம். இதுபோல் இது என்னவென்றாலும் இது ஒரு மாயையான கூடுதான். இதுபோலான கூட்டுக்குள் நான் அடைந்து விட்டேன் பல ஜென்மங்களாக. இந்த ஜீவன் என்பதற்கு அனாதியானது. எப்பொழுது இந்த ஜீவன் தோன்றியது என்றே கூற முடியாது. எல்லா பிறப்பிலும் இதுபோல் ஒரு கூட்டுக்குள் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், இது ஒரு கூடு. இந்த உடம்பு என்பது ஒரு கூடு. அது எவ்வளவு ஆரோக்கியமான இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அது வெறும் ஒரு கூடுதான். பல கலவைகளால் ஆன கூடு. இதில் எங்கும் செல்ல முடியாமல் நான் உள்ளே மாட்டிக்கொண்டு தவிக்கின்றேன். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். போதும் போதும், எனக்கு பிறவி எடுத்ததெல்லாம் போதும். நான் அலைத்து போய்விட்டது. எனக்கு பிறவி எடுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் இது ஒவ்வொன்றுமாக எடுத்து எடுத்து அழித்து போய்விட்டது. எனக்கு போதும் என்று ஆகிவிட்டது. ஒவ்வொரு பிறவியிலும் செய்யும் பாவ புண்ணியங்களை பொறுத்தும் கோர்வையாக சேர்த்து வைத்திருக்கும் சஞ்சித கர்மா என்ற பாவ புண்ணிய அந்த மூட்டையில் இருந்தும் சில பாவங்கள் அதுவாக அலைன் பண்ணுது என்று கூறுவார்கள். அதுவாக சேர்ந்து வேறொரு பிறவி கிடைக்கும், அடுத்த பிறவி கிடைக்கும். இது உடனேயும் கிடைக்கலாம். இல்லை, நம் ஆசை அதிகமாக இருந்தால் கூறுகிறாரே, பேய் போல் அலைந்து பின்பு கிடைக்கலாம். எதுவும் கூற முடியாது. அதனால் கிடைத்த இந்த ஜென்மாவில் சிவனையே வணங்கி நற்கதி அடைய வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர். எனக்கு போதும், எனக்கு போதும் என்று ஆகிவிட்டது. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடிற்றேன். இதில் எல்லாமே பொய்யானவைதான். இந்த பிரபஞ்சம் முழுதும் பொய்யானது. அப்பொழுது மெய்யானது எதுதான்? உண்மையானது எதுதான்? சிவன் மட்டும்தான். மெய்யே உண்மையானவனே, நான் பல பொய்யான பிறவிகளை எடுத்து எடுத்து அழித்து போய்விட்டேன். அவ்வாறு வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது உன் பொன்னடிகளை கண்டேன். மனதில் நான் உன்னையே நினைத்து உன் பொன் அடிகளை, அதாவது உன் திருவடிகளை கண்டேன், கண்டு வீடிற்றேன், சிறப்படைந்தேன். உனது திருவடிகளை கண்டு மகிழ்ந்தேன், இல்லை என்றால் சிறப்படைந்தேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று, என் உள்ளத்தில் நீ ஓங்காரமாக நிற்கின்றாய். இந்த சிருஷ்டியில் முதலில் வந்தது ஒலிதான். அந்த முதல் ஒலியே ஓம்காரம். அன்றும் அது இருந்தது அந்த ஓம்கார ஒலி, இன்றும் அது இருக்கின்றது. இனி வரும் காலங்களிலும் அந்த ஓம்காரம் ஒலித்து கொண்டே இருக்கும். நாம் வேண்டுமானாலும் பிறவிகள் மாறலாம், ஆனால் அந்த ஓம்கார ஒலி ஒலித்து கொண்டே இருக்கும். அது எங்கும் நிறைந்திருக்கும். ஏனென்றால் அது பரம்பொருளின் சப்தம். பரம்பொருளாக எதுவும் இல்லாமல் இருந்த பொழுது இந்த ஓம்காரமும் அதனுள் அடைந்து விட்டது, உள்ளிருந்தது. பிறகு சிருஷ்டி வரும் பொழுது அந்த நாத பிரம்மமாக மாறி முதலில் வந்த ஒலியே அந்த ஓம்கார ஒலிதான். அது இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது, எல்லா இடமும் ஒலித்து கொண்டு இருக்கிறது. சில வீடியோக்களில் நாம் பார்க்கலாம், நாசாவில் கூறுவார்கள், அங்கு ஆகாசத்தில் அங்கு கேட்டது ஓம்கார ஒலி, இங்கு கேட்டது ஓம்கார ஒலி. இது ஒன்றும் ஆச்சரியமில்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த ஓம்கார ஒலி கேட்கும். நமக்குதான் காதுகள் வேண்டும்.
நாம் ஒரு மனதோடு சிந்தையோடு மனதில் தியானம் செய்திருந்தால் நம்முள்ளும் கேட்கும் இந்த ஓம்கார ஒலி எல்லா இடமும் கேட்கும். அதை நாம் உணரலாம். ஆனால் நம்முடைய மனது ஒருமுகப்படுத்தாததால் தான் நம்மால் இதை உணர முடிவதில்லை. நம் உள்ளும் இந்த ஓம்காரம் ஒலிக்கும். இந்த பிரபஞ்சம் முழுதும் இந்த ஓம்காரம் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் இது பரம்பொருளின் சப்தம். அந்த பரம்பொருளில் இருந்து வந்த எல்லா சிருஷ்டியிடமும் இந்த ஓம்காரம் ஒலித்து கொண்டே இருக்கும். நான் எப்பொழுது அதை கவனிக்கின்றேனோ அன்றுதான் நான் உணருவேன், நானும் அந்த பரம்பொருளுடன் லயித்து விட்டேன் என்று. இதுதான் அந்த சிவன் என் உள்ளும் ஓம்காரமாக ஒலித்து கொண்டு இருக்கிறான் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். இனி வரும் வரிகளை அடுத்த வீடியோவில் அதன் விளக்கத்தை காண்போம். திருச்சிற்றம்பலம்.